Welcome back to Study Care YouTube channel. This is Indumati. Almost plus 2 result கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. May 9th வந்து plus 2 கான ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணலாமா இல்லை கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர் இன்னுமே குழப்பத்தில் தான் இருப்பீங்க. நம்ம எடுத்த மார்க்ஸ் மூலமாக கவுன்சிலிங்கில் நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ், நம்ம எதிர்பார்த்த கோர்சஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ், அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதான்ற கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால டாப் காலேஜஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு காலேஜஸ் பற்றின ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப், ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் ரேங்க் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஸோ அந்த வரிசையில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிற டாப் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் அண்ட் கோயம்புத்தூர் ஜோனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்இ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ 2 டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப், அதே மாதிரி க்ளோசிங் ரேங்க் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி பிஹெச்இ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட க்ளோசிங் கட் ஆஃப், க்ளோசிங் ரேங்க் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம க்ளோசிங் கட் ஆஃப் மட்டும் பார்க்க போகிறது இல்லை, எல்லாருக்கும் கட் ஆஃப்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். உங்களோட மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட மேக்ஸ் மார்க்ஸை அப்படியே கேல்குலேட் எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸ் பை 2, கெமிஸ்ட்ரி பை 2. ஸோ இதோட அடிஷன், அதாவது இதை ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் உங்களுக்கு டிஎன்ஏ கட் ஆஃப்னு சொல்கிறோம். ஏன் நம்ம கட் ஆஃபை தாண்டி ரேங்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னா ரேங்கோட பேசிஸ் வச்சு தான் நம்மளால் இந்த வருஷம் உங்களோட மார்க்ஸ்க்கு, உங்களோட ரேங்க்குக்கு குறிப்பிட்ட காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்றா சொல்ல முடியும். ஏன் மார்க்ஸ் வச்சு சொல்ல முடியாதா? கட் ஆஃபில் வந்து இப்போ நான் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 197 எடுத்திருக்கேன். லாஸ்ட் இயர் 197 எடுத்த காலேஜஸ் இந்த வருஷம் எனக்கு கிடைக்காம போயிடுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் நிறைய பேருக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்ஸ் மேட்ச் பண்ணுற அதே டைமில் அந்த மார்க்ஸ்க்கு மேலே எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, அந்த மார்க்ஸில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்றதை டிசைட் பண்ணுற ஃபேக்டர் வந்து ரேங்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸோட க்ளோசிங் கட் ஆஃப். இப்போ நான் ஒரு சிமிலரான ஒரு 2 மார்க்ஸ் நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்க்கு 192 மார்க்ஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே 192 மார்க்ஸ்க்கு தான் வந்து சிவில் இன்ஜினியரிங் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ரேங்க்கில் வந்து வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5854 ரேங்க், இது வந்து 5419 ரேங்க். கிட்டத்தட்ட 400 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மார்க்கில் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால் ஒரே மார்க் எடுத்தால் எனக்கு இந்த வருஷம் வந்து அந்த குறிப்பிட்ட காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற லாஜிக்கே ஃபஸ்ட்டு தப்பு. உங்களோட கட் ஆஃபை வச்சு காலேஜஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரேங்க் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா, வருஷம் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு, கம்பேர் பண்ணி ரேங்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பெரிய லெவலில் இல்லை. ஆனால் மார்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ மார்க் அடிப்படையில், கட் ஆஃப் அடிப்படையில் நம்ம காலேஜஸ் ப்ரெடிக்ட் பண்ணுற அந்த கான்செப்டே ஃபஸ்ட்டு தப்பு. சரிங்களா? ஃபைன். இப்போ நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் கேட்டகரி வைஸ் க்ளோசிங் ரேங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், க்ளோசிங் கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 195, பிசிக்கு 192, பிசி 193, எம்பிசி 193, எஸ்சி 182.5, எஸ்சிஏ 168, எஸ்டிக்கு வந்து சீட்டுக்கு க்ளோஸ் ஆகலை. இது ரேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓசி வந்து 2729. இந்த ரேங்க் எப்போ நம்ம போடுவோம் அப்படின்னா டிஎன்ஏ அப்ளிகேஷன்ஸ் கால்ஃபார் ஆனதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் வரதுக்கு 2 டேஸ் முன்னாடி இல்லைனா 2 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டிஎன்ஏலேருந்து அப்ளிகேஷன் கால்ஃபார் ஆகிடும். அப்போது ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் தருவாங்க. ஒரு 2 வீக்ஸ் இருந்தாலும் ஒரு 3 வீக்ஸ் இருந்தாலும் அப்ளிகேஷனுக்கு டைம் தருவாங்க. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவர்களை ஷார்ட் அவுட் பண்ணி அவங்களோட மார்க்கின் அடிப்படையில் ஃப்ரேம் பண்ணுறது தான் இந்த ரேங்க். ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 5854 ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு பிசி கட் ஆஃப்க்கு. அதே மாதிரி பிசிஎம் 4641, எம்பிசி 4537. ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸஸ்க்கும் பார்க்கலாம். மெயினாக பார்க்க போகிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான பிரான்ச்சஸ். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து முண்டி அடிச்சுட்டு இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு நல்ல காலேஜில் நமக்கு கிடைக்காதா அப்படின்ற எண்ணம் தான். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் 200க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பிசிக்கு 199.5, பிசிஎம்க்கு 198.5, எம்பிசி 199.5, எஸ்சி 197.5, எஸ்சிஏ 195 அண்ட் எஸ்டி வந்து 195.5. அதே மாதிரி க்ளோஸ் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 44 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மீன்ஸ் முதல் கிட்டத்தட்ட 44 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே போன வருஷம் 200 மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃப் இருக்குது. இன்னொரு வீடியோவில்
ஒவ்வொரு மார்க்ஸ்லையும் ஸ்கோர் பண்ண மாணவர்கள் போன வருஷம் எத்தனை பேர் இருந்தாங்கன்றதை பார்க்கலாம். இந்த வருஷம் அதுக்கான ட்ரெண்ட் வந்து கொஷின் பேப்பர் வரணும். கொஷின் பேப்பரோட அதோட காம்ப்ளிகேஷனை பொறுத்து தான், ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இந்த வருஷம் வந்து டிஎன்ஏ கட் ஆஃப் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பாயிண்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி ஒரு சில கோர்சஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில காலேஜஸ் வந்து இன்டேக்கையும் அதிகப்படுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் நிறைய காலேஜஸ் வந்து இன்டேக் ரொம்ப அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ தட் பெரிய லெவலில் இந்த டைம் வந்து ரேங்க்கில் வேரியேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா, ஃபைன். அதே மாதிரி எம்பிசி பொறுத்த வரைக்கும் 138, எஸ்சிக்கு 1018 அண்ட் எஸ்சிஏ 2560, எஸ்டிக்கு வந்து 5995. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் 199.5, அடுத்து 199, பிசிஎம் 197.5, எம்பிசி 198.5, எஸ்சி 197, எஸ்சிஏ 196. அதே மாதிரி உங்களோட க்ளோசிங் ரேங்க்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் டைம் பெர்மிட்ஸ் இந்த ஸ்க்ரீன் ஸ்டேஷனரியாக தான் நின்றுட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஸோ தட் நீங்கள் ஃபியூச்சர்லேயும் வந்து என்ன ரேஞ்சில் மார்க் போயிட்டுருக்கு, என்ன ரேஞ்சில் வந்து நமக்கு ரேங்கிங்கில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து க்ளோசிங் மார்க்ஸ் க்ளோசிங் கட் ஆஃப் தான் கொஞ்சம் லோவஸ்டாகவே இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னென்னா 195க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா 196க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் சீட் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ராங் அசம்ஷன் வச்சுருக்கீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கே தெரியும் கோர்ஸோட காலேஜ் முக்கியம். நல்ல ஒரு தரமான காலேஜில் நம்ம கிடைக்கிற கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல புத்திசாலித்தனமான முடிவு. இங்கே இருக்கக்கூடிய நிறைய கோர்சஸ்க்கு ஓரளவுக்கு ஆவரேஜான கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 160+ மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸு டாப் காலேஜில் படிக்கணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு சாய்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ தட் நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸை தாண்டி நல்ல காலேஜில் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட நல்ல விதமாக உங்களோட லைஃபை கெரியர் அமைச்சிக்க முடியும். அதே மாதிரி ஐடி பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் கட் ஆஃப் 198.5 ஓசிக்கு 198, பிசிஎம் 197.5, எம்பிசி 197.5, எஸ்சி 193.5, எஸ்சிஏ 191, எஸ்டி 193. அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 194.5, 192.5 பிசிக்கு 193.5 பிசிஎம். அதே மாதிரி எம்பிசி 192.5, எஸ்சி 187, அதே மாதிரி எஸ்சிஏ 182.5, எஸ்டி வந்து 184.5. மைனிங் இன்ஜினியரிங் மாதிரி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த 180 மார்க்ஸ் ரேஞ்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 180+ எல்லாம் சீட் கிடச்சிருக்கு. ஸோ 186.5, 186, 189.5, 181, 164.5 எஸ்சிக்கு முடிவு சீட் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லோ கட் ஆஃபில் 170+ மார்க்ஸில் டாப் காலேஜஸில் நம்மளால சீட் எடுக்க முடியுன்றதுக்கான விசிபிள் ப்ரூஃப் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்டடிகர் எஜுகேஷன் ஹெல்ப்லைன் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவும் வகையில் அவங்களோட கட் ஆஃபை பேஸ் பண்ணி அவங்களோட ரேங்கை பேஸ் பண்ணி அவங்களுக்கான சாய்ஸஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட அடிப்படையிலையும் உங்களுக்கு சாய்ஸஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை என்னோட மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் மார்க் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் தான் வேணும், பட் எனக்கு வந்து கவுன்சிலிங்கில் போட்டால் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வித்தவுட் டொனேஷன் காலேஜஸில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன காலேஜஸில் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அவைலபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்க்கான அலர்ட்ஸ் ரவுண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அலர்ட்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சர்வீஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெருக்கும் விரும்பக்கூடிய எல்லாரோட ஒரு ட்ரீம் காலேஜ்னு சொல்லக்கூடிய பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இட்ஸ் லொக்கேட்டட் இன் கோயம்புத்தூர். இதோட க்ளோசிங் கட் ஆஃப் க்ளோசிங் ரேங்க் நம்ம பார்த்துலாம். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு 179.5, பிசி 173, பிசிஎம் 170, எம்பிசி 167 அண்ட் எஸ்சி பொறுத்த வரைக்கும் 155, எஸ்சிஏ 164. இதோட ரேங்க்கும் நான் மேலே காட்டியிருக்கேன். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 20,000 ரேஞ்சில் சீட்ஸ் போயிருக்கு, பிசி 24,000 ரேஞ்சில் சீட் கிடைச்சிருக்கு, பிசிஎம் 47,000 ரேஞ்சில் சீட் கிடைச்சிருக்கு. சிமிலர்லி பயோடெக்னாலஜி எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் 190.5 ஓசிக்கு 185.5 பிசி, 184 பிசிஎம், எம்பிசி 183.5, அதே மாதிரி 171 எஸ்சி, 165 எஸ்சிஏ, 138.5 எஸ்டி. ஸோ அக்கார்டிங்லி அதோட ரேங்க்கும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் கொஞ்சம் ஸ்டாக்லேயே நிறுத்துறேன், கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏஎம்எல் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் 198ல் க்ளோஸாக இருக்குது. அதே மாதிரி பிசிக்கு 197,
BCM 195.98, அதே மாதிரி MBC 195.5, SC 183, SCA 187, and Computer Science Engineering SS cut off 199, ரேங்க்கும் பார்த்துக்கோங்க 198.5 BCக்கு, 198.6 வந்து BCM, 197.5 MBC, 187.5 SC, அதே மாதிரி SCA 179.5. ஸோ இங்கேயே கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். PHG வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ், ட்ரீம் காலேஜ். ஸோ இங்கேயும் வந்து ஒரு 170க்கு மேலே எடுக்கக்கூடிய மாணவர்கள் நமக்கு சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்லாம் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கவே மாட்டாங்க. ஆப்வியஸாக அந்த 170+ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செகண்ட் ரவுண்டில் வரனால ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்னென்ன காலேஜஸில் சீட்ஸ் ஃபில்லாக இருக்குது, என்னென்ன காலேஜில் சீட் வேக்கன்சி இருக்குன்றத பெரிய லெவலில் செக் பண்ணாமல் டிஃபால்ட்டாக அவங்க மார்க்குக்கு என்னென்ன மாதிரி காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் போயிடறாங்களே ஒழிய ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸில் சீட் வேக்கன்சி பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. இதனால தான் அவங்கள விட கம்மியான மார்க்கில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட டாப் காலேஜில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு வந்து மாடரேட்டான இன்ஸ்டியூஷன் இல்லைன்னா ரொம்ப லோ லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் படிக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ப்ரீமியம் காலேஜில் கிடைக்கிற கோர்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து நிஜமாலுமே வந்து வைஸ் டிசிஷன். ஓகே, சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மார்க் பாருங்க 185, BC 183, அதே போல் MBC 176.5 அண்ட் SC 174.5. அதே போல் பாருங்க ஃபேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா 177.25க்கு கிடைச்சிருக்கு சீட். அதே போல் 165.5க்கு சீட் கிடைச்சிருக்கு. அதே போல் BCM பொறுத்த வரைக்கும் 152.5க்கு சீட் கிடைச்சிருக்கு. 150 ரேஞ்சிலேயே ஃபேஷன் டெக்னாலஜி PHG மாதிரி இன்ஸ்டியூஷனில் கிடைக்குது. ஸோ இந்த பார்டர் லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து PHG மாதிரி ஒரு காலேஜில் படிக்கிறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் மிஸ் இட். நான் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஐடியோட கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கீங்க. 197.5 OCக்கு 197, BC 195, BCM 195.5, MBC, SC பொறுத்த வரைக்கும் 180.5, SCA 179.5, ST வந்து 186.61. அடுத்து ஆக்சுவலி மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டிவ் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் PHG மாதிரி காலேஜஸில் எடுத்து படிக்கிறது வந்து ரியலி வைஸ் டெசிஷன். ஸோ மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் 192 OC, 190 BC, 189 BCM, 189.5 MBC, 175 SC, 169.5. மெட்டலர்ஜி பொறுத்த வரைக்கும் 184 OC, 177 BC, 173 BCM, 174 MBC, 145 SC, 157.5. ஸோ எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிக்கிறது வந்து இந்த சர்க்கியூட் பிரான்ச்சஸ், குறிப்பாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால தான் நம்மளால ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்மளால நுழைய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ராங் கன்க்ளூஷன் வச்சுட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் நுழைஞ்சாலுமே ஈஸியாக ஐடி ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிடலாம். அவங்க கேட்குற ஒரு செட் ஆஃப் ஸ்கில் செட்டு உங்கள்கிட்ட இருந்தால் போதும், அது வந்து ஈஸியாக வளர்த்துக்கலாம். உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் முடியறதுக்குள்ள பேரலாக நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸை தாண்டி ஐடி ஸ்கில்லையும் வளர்த்துக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங் இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம கூகுள் சிஓவாக இருந்தால் சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சாரு. பட் அவர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக இருங்க, கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்காருங்க. ஓகே, அதே போல் AIDS PHG மாதிரி இன்ஸ்டியூஷன் படிக்கணும்னா 196 OCக்கு 195 BC, 195 BCM, 192.5 MBC, 178.5 SC, 172 SCA. அடுத்து கம்ப்யூட்டர் ஸ்டடிக்கர் எஜுகேஷன் ஹெல்ப்லைன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸோட அப்ளிகேஷன் கைடன்ஸும் அதே மாதிரி டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸோட அட்மிஷன் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். TNEA அப்ளிகேஷன் ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு தேவையான அலர்ட்ஸ் கொடுக்கறதுலேருந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி அட்டன் பண்ணணும், உங்கள் கட் ஆஃப் வச்சு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் சாய்ஸ் லிஸ்ட்டில் எடுத்துக்க முடியும், ப்ரீவியஸ் ரேஞ்சோட வேக்கன்சி பொசிஷன் என்ன, அதில் டாப் காலேஜஸ் எல்லாம் பேஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவான சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுன்ற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துப்போம். அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்டு சாய்ஸ் லிஸ்ட் இருக்கும், கட் ஆஃப் பேஸ்டு சாய்ஸ் லிஸ்ட் இருக்கும், ஃபீஸ் அடிப்படையில் சாய்ஸ் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் காலேஜ் கேட்குறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையில் உங்களுக்கு சாய்ஸஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் ஓவரால் இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரைட் ஃப்ரம் அப்ளிகேஷன் டில் அட்மிஷன் ஒரு நல்ல காலேஜில் அவங்கள மார்க்கில் ஒரு நல்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு தேவையான எல்லா கைடன்ஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த சப்போர்ட் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட நேம் அண்ட் உங்களோட 10th மார்க் ஷீட்டை வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கொரீஸை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இந்த லிங்க் வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க.
அண்ட் திஸ் பர்டிகுலர் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் வெல்ஃபேர். அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்.